அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இலங்கை வானொலி சேவையும் தமிழ் சினிமா பாடல்களும் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் இலங்கையை பிறப்பிடமாக கொண்டு வாழ்ந்து வரும் ஒருவர். எனது சிறு பிராயம் முதல் நான் கேட்டு வளர்ந்தது இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் அன்று வானொலி சேவையிலே ஒளிபரப்பாகிய இந்திய தமிழ் சினிமா பாடல்களைத்தான். அந்த வகையில் அன்று வானொலியில் பல நிகழ்ச்சிகள் மறக்க முடியாதவை. அந்த வகையிலே பொங்கும் பூம்புணல், திரையரங்கு, இசைத்தென்றல், தத்துவ பாடல்கள், இன்றைய நேயர், இசை மழை, திரை கதம்பம், இசையும் கதையும், பாட்டுக்கு பாட்டு, தங்கச்சோலை என அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அந்த வகையில் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு நிகழ்ச்சி என்றால் பொங்கும் பூம்புணல் நிகழ்ச்சியை நான் கூறுவேன். இந்நிகழ்ச்சிகள் பிரபலியமடைய இந்த பாடல்கள் இலங்கையிலே மிகவும் பிரபலியமடைந்து எமது நெஞ்சிலே நீங்கா இடம் பிடித்து விளங்க இன்றும் நாம் அவற்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள காரணம், அன்று எமது வானொலி சேவையிலே பணியாற்றிய எமது அறிவிப்பாளர்களையும் இங்கு சிறப்பாக கூறுவதில் பெருமை அடைகிறேன். அந்த வகையிலே திரு KS ராஜா, திரு நடராஜ சிவம், திருமதி புவனலோஜினி, திருமதி சட்ஸ்வரூபவதி, திருமதி ராஜேஸ்வரி சண்முகம், திருமதி விசாலாட்சி ஹமீத், திரு மயில் வாகனம் சர்வானந்தா, திருமதி சாரா இமானுவல், திரு ஜோக்கிங் பெர்னாண்டோ, திரு சில்வெஸ்டர் பாலசுப்ரமணியம் மற்றும் நீங்களும் நானும் பெரிதும் அறிந்த சிறப்பு பெற்ற மதிப்பிற்குரிய திரு BH அப்துல் ஹமீத் அவர்களையும் இங்கு சிறப்பாக கூறுவதில் நான் பெருமை அடைகிறேன். நானும் ஓரளவு பாடக்கூடிய ஒருவர். அந்த வகையிலே நான் பல பாடல்களை பாடும் பொழுது, பல அரிய பாடல்களை பாடும் பொழுது இந்தியாவிலே பலர் என்னிடம் கேட்கும் ஒரே கேள்வி, இந்த பாடல்களை எல்லாம் எங்கு கேட்டீர்கள், இதை எவ்வாறு அறிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். அந்த வகையில் உண்மையிலேயே நான் பெருமை அடைகிறேன். இந்திய பாடல்கள் இந்திய அளவிலே பலருக்கு தெரியாவிட்டாலும் இலங்கையில் நாம் பல அரிய பாடல்களை தெரிந்து வைத்திருக்கின்றோம். அதற்கு காரணம் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம், எமது வானொலி சேவையே அதற்கு காரணமாக அமைகின்றது. அன்று எமது வானொலியில் ஒளிபரப்பப்படாத பாடல்களே இல்லை. அன்று கேட்ட ஞாபகத்தில் நான் இன்றும் பாடி வருகிறேன். எனவே எமது வானொலி சேவை பற்றி உங்களிடம் பகிர்ந்ததில் நான் பெருமை அடைகிறேன். எனது பெயர் திருமதி சந்திரகுமாரி மணி.